رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபிகளாரின் காலத்தில் ரமதானில் ஃபஜ்ர் தொழுகைக்கு தொழுகை அறிவிப்பு செய்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இவற்றில் ஏராளமான துவாக்கள் இருக்குது. ஒவ்வொரு துவாவிற்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த துவாக்களை நம் தேவைக்கு ஏற்ப எடுத்து அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயம் பதில் கிடைக்கும். சில நேரங்களில் உடனடியாக பதில் கிடைக்கலாம், சில நேரம் தாமதமும் ஆகலாம். துவாவிற்கு சில ஒழுங்குமுறைகள் உண்டு. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பிறகு துவா செய்தால் உடனடி தீர்வு கிடைக்கும். இதில் அல்லாஹ்வை புகழ்வது என்பது இதற்கான துவாக்கள் திக்ர்களை கொண்டு புகழலாம். அதில் தலை சிறந்தது அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்விற்கு என சில பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது. எல்லாமே அவனின் குணத்தை பண்புகளை சொல்லக்கூடிய பெயர்கள். அதில் உள்ள ஒரு பெயரை எடுத்து ஓதினாலே அதன் பரக்கத்தால் நம் கஷ்டங்கள் நீங்கும். அல்லாஹ்வின் உதவியை, கருணையை, அவனிடமிருந்து ஆரோக்கியத்தை, செல்வத்தை, நல்வாழ்க்கையை என நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் இந்த பெயர்களை சொல்வதால். நான் இன்னைக்கு 2 இஸ்முக்களை சொல்கிறேன். இதை நியத் வைத்து ஓதி வந்தால் உங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பான சூழ்நிலை ஏற்படும். அந்த பெயர்கள் யா ரஸாக்கு, யா கனியு, யா அல்லாஹ். யா ரஸாக், வாழ்வாதாரங்களை வாரி வழங்குபவனே. யா கனியு, தேவையற்றவனே, எவரிடமும் தேவைப்படாத தனி பெரும் செல்வந்தனே. யா அல்லாஹ், அல்லாஹ்வே. யா ரஸாக், யா கனியு, இந்த இரண்டும் அஸ்மாஉல் ஹுஸ்னா இதில் உள்ள பெயர்கள். கடைசியில் யா அல்லாஹ் இதையும் சேர்த்து சொல்கிறோம். யா அல்லாஹ் இந்த வார்த்தைக்கே அவ்வளவு சக்தி இருக்கிறது. எல்லா கஷ்டத்திலும் நாம் முதலில் சொல்வது இந்த பெயரை தான். இதை கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்தினாலே நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீரும். இது கூட யா ரஸாக், யா கனியு இந்த 2 பெயர்களை சொல்கிறோம். இந்த பெயர்களுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது என கேட்டால் இதோட மீனிங்கை படித்தாலே தெரியும். வாழ்வாதாரங்களை வாரி வழங்குபவன், தேவையற்றவன். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களின் ரிசுக்கும் அல்லாஹ்வின் கைகளில் தான் உள்ளது. தான் நாடியவர்களுக்கு அதை அளவோடும் தருவான், தான் நாடியவர்களுக்கு தாராளமாகவும் தருவான். நம்முடைய ரிசுக் நமக்கு தேவையில்லை, நமக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்றால் ரஸாக் அவனிடம்தான் கேட்க வேண்டும். இந்த பெயரை கொண்டு நம்முடைய ரிசுக்கை கேட்கும்போது அவன் தாராளமாக தருவான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். அவன் மட்டுமே, செல்வந்தனாகிய அவனால் மட்டுமே நமக்கு தாராளமாக தர முடியும். அதனால் யா ரஸாக்கு, யா கனியு, யா அல்லாஹ் என இந்த 2 பெயர்களை அதிகமாக ஓதி துஆ செய்யுங்க. நிச்சயம் உங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படும். இதை தொடர்ந்து ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி வரும்போது நீங்கள் கனவிலும் நினைக்காத செல்வத்தை அல்லாஹ் தருவான். அது மேலும் மேலும் பெருகுமே தவிர குறையாது. இன்று முதல் இந்த 2 இஸ்முக்களை ஓதி பாருங்கள். நிச்சயம் யாரிடமும் கையேந்தும் ஒரு சூழ்நிலை, வறுமை என்றும் வராது இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகி வேதனை அதிகரித்த போது யாருடைய வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.